ஹலோ ஹலோ வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு குட்டி vlog தான். இவர் என்ன இப்படி பார்க்கறனாலே எனக்கு டவுட், இன்னைக்கு vlog எடுக்குமா இல்லையா அப்படின்னு. ஸோ காலையிலேயே என்ன நல்லா க்ளீன் பண்ணி இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எனக்கு அப்போ நம்பிக்கை வரல. ஏன்னா இவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு சடனாக ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ ஒரு லாங் டிரைவ் போகலான்னு வந்து பிளான் பண்ணி ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தார். ஸோ இன்னைக்கு தான் எடுத்து போகலான்னு ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணார். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளு குளுன்னு இருக்குன்னு சொல்லி அப்படியே வால்பாறை போகலாம் அப்படின்னு தான் இவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு வால்பாறை போகலான்னு சொல்லி தான் இந்த ஒரு vlog எடுத்திருக்கோம். இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும், இவனையும் ரொம்ப நாளாக வந்து ஊட்டி கூட்டிகிட்டு போகிறேன், கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தோம். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ரைடு போகலாம், லாங் டிரைவ் போகலான்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணி குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் குறுக்கால வந்துட்டான். இவனை எல்லாம் யாருத்தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து அமுச்சு விட்டான்னு தெரியல. எங்கிருந்தோ வந்தா எங்கிருந்தோ ஏறிட்டா. இந்த வண்டி ஆல்மோஸ்ட் இவனை நான் ஓட்டி 17,000 கிலோமீட்டருக்கு மேலே ஆச்சு. இந்த 17,000 கிலோமீட்டரில் இவனுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, இவன் எப்படிப்பட்ட கேரக்டர், இல்லை இவனை ஃப்யூச்சரில் யாராவது வாங்கும்போது அவனுக்கு சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி இருக்கிற நிறைய இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஃபுல் வீடியோவில் இருக்க போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை வண்டியை பற்றி எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா இதில் நிறைய வியூஸை பற்றி நான் பேச போகிறேன். வால்பாறையில் எந்தெந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த பிளேஸுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன vlog தான் இது. ஸோ அப்போ அந்த போகிற போக்கில் இருக்கிற கொஞ்சம் வியூஸை பற்றியும் பேசலாம். இதில் பெருசாக கவர் ஆகுமாங்கிறது தெரியல. நான் போகிற வழியில் இருக்கிற வியூஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். இதுதான் கான்செப்ட். ஆமாம் கைஸ், இவர் என்னை பற்றி நிறைய சொல்லுவார், பாசிட்டிவ் எல்லாம் நிறைய சொல்லுவார். அதையெல்லாம் நம்பிடுங்க. நெகட்டிவ் ஏதாவது சொன்னார்னா நம்பாதீங்க, சரியா? இவர் நெகட்டிவும் நிறைய சொல்லுவார். அதனால தான் சொல்கிறேன், இவர் சொல்கிறது நம்பக்கூடாது. பாசிட்டிவ் மட்டும் எடுக்கணும், நல்லது மட்டுமே பேசணும், நல்லது மட்டுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம போகணும், சரியா? இவர் சொல்கிறது எல்லாமே நம்பக்கூடாது, ஓகே? ஆமாம், இவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பக்கூடாதுன்னு இவன் சொல்லுவான். அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த வண்டி பற்றின என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது, இதோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி வருது, இதோட சர்வீஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, அங்கே அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பொள்ளாச்சி மெயின் ரோட் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சி கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன். அப்போது இதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா, ஒரு ஸ்கூட்டிலேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டேன்னா, எஸ், இது அவங்களுக்கும் பண்ணலாம். பட் என்ன, ஸ்கூட்டியில் கொஞ்சம் ஸ்பீடில் போகிறவங்களுக்கு இது ஓகே தான். இல்லை ஸ்கூட்டியில் நான் மெதுவாக ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தன் வந்து அப்படியே டைரெக்டாக பைக்குக்கு அப்கிரேட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா இட்ஸ் நாட் ஓகே. பட் ஸ்கூட்டியில் வந்து நான் நல்லா ஸ்பீடாக போகும். ஸோ எனக்கு அடுத்த லெவலில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நான் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா தாராளமாக இதுக்கு வரலாம். இது வந்து மற்ற பைக் மாதிரி எடுத்த உடனே ஜம்ப் ஆகி அப்படியே அக்ரெசிவ் ஆகி போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது லீனியராக தான் போகும். பட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சூப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வேண்டியதில்லை, இதில் இருக்குது. இதில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, இது எடுத்தால் மைலேஜ் கிடைக்குமா? நம்ம வாங்க போகிற வண்டி 400 சிசி. ஸோ அந்த 400 சிசிக்கான மைலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இதில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இது ஹீட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இது சிட்டி ரைடுக்கு ஹீட் ஆகும், ஏன்னா இது ஒரு 400 சிசி பைக். ஸோ இது ஒரு லாங் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ நமக்கு தெரியாது, அவ்வளோ வராது. பட் நீங்கள் சிட்டியில் வந்து நீங்கள் அந்த டிராஃபிக்கில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அந்த 400 சிசியோட ஹீட்டிங் வரும், ஓவர் ஹீட் கிடையாது, அந்த 400 சிசியோட ஹீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு 6000 ஆர்பிஎம் இல்லை 7000 ஆர்பிஎம் வரைக்கும் இது சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரைடு
அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைவேலாம் கிடச்சிருச்சு, த்ராட்டில் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது வண்டி அப்படியே சேஞ்ச் ஆகி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்குது. இது நான் சும்மா சொல்லலை. ஆக்சுவலி நான் இது ஒரு ஹைவேல ட்ரை பண்ணேன். நான் ஒரு 120 ஒரு 130க்குள்ளே தான் நான் போனேன். என்கிட்ட சேஃப்டி கீர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்லாதனால நான் அதுக்கு மேலே என்னால் ரைட் பண்ண முடியலை. ஸோ யாராக இருந்தாலும் சேஃப்டி கீர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு தாண்டின ஸ்பீடு எடுத்தால் போதும். இல்லைன்னா நீங்கள் க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு மினிமம் ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறது என்னோடய ரெக்கமெண்டேஷன். நான் யாரையுமே வந்து இதனால் வந்து ப்ரமோட் பண்ணவோ இல்லை நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போங்க இல்லை மெதுவாக போங்கங்கிறதெல்லாம் நான் யாரையுமே சொல்ல விரும்பலை. ஆக்சுவலி அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இல்லை இந்த வண்டி எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது கேட்டேன்னா, ஸோ ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, உங்களுக்கு கியர் லாக் ஆகாது, மெயின் ஆப்ஷன். இந்த ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் கிளச்சில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி அது கிடையாது. அது வந்து குவிக் ஷிஃப்டர், நாட் ஸ்லிப்பர் கிளச். ஸ்லிப்பர் கிளச் என்னங்கிறது வந்து நிறைய வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னா நமக்கு வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது சடனாக வந்து கியர் டவுன் பண்ணும்போது வீல் லாக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறத ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பிரச்சனையும் இல்லை, சூப்பரான பிரேக்கிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இதில். இதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். இன்னொன்று இதோட பேக் சைடில் உட்கார பில்லியனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டேன்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். லாங் ட்ரைவ் போகும்போது பின்னாடி உட்காந்துட்டு போகிறது வந்து ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்னொன்று நம்ம அந்த பேக் ரெஸ்ட் வச்சேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்னோடய வண்டியில் அது இல்லை. பட் அது நான் ட்ரை பண்ணலை. ஒரு பில்லியனை வந்து நம்மளை சேர்த்து உட்கார வச்சு நம்ம ரைட் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். அதாவது ஒரு லாங் ட்ரைவுக்கு வந்து அது கம்ஃபர்டபுள் இல்லை. ஒரு ஷார்ட் ரைடு இல்லை ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தேன்னா ஓகே, சூப்பர், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், வரலாம். பட் இதில் நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா ஒரு பில்லியனை உட்கார வச்சுட்டு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அது நாட் கம்ஃபர்டபுள். நான் அதுவும் சொல்லவே மாட்டேன். ஒரு பில்லியனுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது இன்னும் பெட்டர். அது நான் சொல்கிறேன். இன்னும் மேக்கி இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்வீஸ் சென்டரில் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ். ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து எனக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அப்போவே வந்து செக் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. அதுக்கு அடுத்த செக்கப் போகும்போது தான் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் 10,000க்கு மேலே 12,000க்கு ஏதோ தான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணேன். அதாவது அந்த 1000 கிலோமீட்டரோடது சொல்ல, அதுக்கு அடுத்தது நான் 1 இயர் சர்வீஸ் ஓடுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 1000 கிலோமீட்டரோடது வந்து சூப்பர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போனாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அது எனக்கு ப்ராப்ளமே இல்லை, சூப்பராக போயிடுச்சு. பட் அடுத்த சர்வீஸில் தான் வந்து பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன்னா, நான் இதுக்கு வந்து ஒரு கிராஷ் கார்டு போட்டிருந்தோம். கிராஷ் கார்டு போட்டது பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரிமூவ் பண்ணாமல் தான் நான் கொடுத்தேன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஆயில் எடுக்கிற இடத்துலையும் இல்லை இன்ஜின் கழட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு வந்து கழட்டாமல் இவங்க ஏதோ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு. நாட் அ ஸ்க்ராட்ச், டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2000 ரூபா பக்கத்தில் இருக்குது. இது எனக்குன்னு தெரியல, நானும் எடுத்துகிட்டு வந்து நானும் ஓட்டி பார்த்தேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல. பட் நான் வந்து எகெயின் நான் வண்டி வாஷ் பண்ணி எகெயின் துடைக்கும் போது தான் இந்த டேமேஜ் தெரிஞ்சு நான் போய் கேட்குறேன். இவங்க எனக்கு அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. நான் அதெல்லாம் இது கூட இன்க்ளூட் பண்ணி நான் போடணுன்னு விரும்பலை. பட் நான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலான்னு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். என்னோடய சம் பர்சனல் இஷ்யூனால எனக்கு அது போட முடியல. பட் நான் அது எகெயின் நான் அவங்ககிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த டேமேஜ் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லும்போது, இல்லை இது ஆல்ரெடி இருந்த டேமேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க. எகெயின் நான் என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சு நான் வீடியோஸ் வச்சு
நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், ஆமாம் இது வந்து அவங்களோட சைடில் இருக்கிற தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ எனக்கு அது அந்த பீஸ் வந்து எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து நான் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாற்றி கொடுத்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இது என்னோட சைடில் இருந்து வந்த மிஸ்டேக்னா நான் 100% ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பே பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுக்குறோம், அங்கே அவங்களோட தவறுனால வந்த ஒரு டேமேஜ். ஸோ அவங்க அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துருந்தாலும் கூட நான் வந்து மேபி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அது எதுவுமே சொல்லாமல் ஒரு கஸ்டமருக்கு அப்படியே கொடுத்து விட்ருக்கு. ஸோ நான் திருப்பி போய் கேட்கும்போதும் அது ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்ததுனால எனக்கு அது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே கோயம்புத்தூரில் தான் நான் வண்டி எடுத்தோம். இங்கே ஒரு சர்வீஸோட இஷ்யூ வந்து என்னென்னா, நமக்கு லோக்கல் மாதிரி கிடையாது. ஸோ நீலாம்பூருங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். ஆக்சுவலி அதை பைபாஸ் கிட்டே இருக்கேன். அந்த நம்ம லோக்கலில் இருந்து எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லாங் டிஸ்டன்ஸில் ஒரு சர்வீஸ்க்கு போகும்போது அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இவங்க மனசு வச்சு இங்கே காந்திபுரத்துலேயோ இல்லை சம் சரௌண்டிங்கில் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து ஏதாவது சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மேபி அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க, பட் வருமானு தெரியாது. பட் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா 16,000 கிலோமீட்டரில் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணால் போதும். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் தான் வந்து நான் சர்வீஸ் ஆகிடுச்சு. எனக்கு 16,000 கிலோமீட்ரு இப்போ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தான் ஆகுது. ஸோ 17,000 கிலோமீட்டர் இப்போ தான் ஆயிருக்கு. ஸோ அதனால என்னென்னா, நம்ம ரொம்ப ட்ரைவ் பண்ணுற பர்சனாக இருக்கேன் அப்படி நீங்கள் ஒரு இயர்லி நீங்கள் ஒரு 16,000 கிலோமீட்டர் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த 16,000 கிலோமீட்டர்லேயும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் வராது. அதாவது நான் எடுத்த வண்டியில் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரல. எனக்கு அடிஷ்னல் காஸ்ட் வந்திருக்கிறது சர்வீஸில் என்ன வந்திருக்குன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் நான் மாற்றியிருக்கேன், ஃப்ரண்ட் பிரேக் பேட் மாற்றிருக்கேன். அதுக்கு நான் கம்பல்சரி சொல்லணும். ஃப்ரண்ட் பிரேக் பேடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3,000 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் நான் அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் தேவைப்பட்டேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது உங்களுக்கு ப்ரைஸை வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் இது போயிட்டுருக்க வியூ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இதெல்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் வண்டி பற்றியே பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, ஸோ அங்கே வந்த பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு திருப்பி வர செக்கப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைம் நான் போய் செக்கப்புக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தது. எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் ஒவ்வொரு டைம் நான் செயின் லூப் பண்ணுறது, செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல மெக்கானிக் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். இது ஷோரூமில் தான் பண்ணுங்கிறது வந்து கிடையாது. அவங்க என்ன பயம்படுத்துகிறாங்கன்னா, நீங்கள் ஷோரூமில் வந்தால் தான் ப்ராப்பராக வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட்னா முடியும், அப்படி இல்லைன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் செக் பண்ணுற வரைக்கும் இது காமனாக ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சால் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட், அதாவது நல்ல பைக் மெக்கானிக், ஒரு பிகினர் இல்லாமல் ஒரு பைக் மெக்கானிக்கை வந்து கேட்டேன்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க பைக் நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு தாராளமாக அதை பற்றி தெரியும், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதில் வேறு ஏதாவது நெகட்டிவ் வரணுன்னா கேட்டேன்னா, நீங்கள் மைலேஜ் பற்றி கேட்டிருக்கீங்க. மைலேஜ் இது எனக்கு நெகட்டிவ் தெரியல. எனக்கு லாங் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 30 to 35 கிடைக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு 34 வரைக்கும் இருக்குது. ஸோ 35 வந்து கிடைக்கும். அதாவது ரொம்ப லாங்கில் ஹைவே டூரிங்னா கண்டிப்பாக 35 கிடைக்குது. இல்லை சிட்டி ட்ரைவ் போகிற மாதிரி இருந்தேன்னா பிலோ 30 தான் கிடைக்கிது. அது ஆப்வியஸ்லி இது வந்து 400 சிசி, அதுக்கேற்ற மாதிரி வந்து சிஸ்டம், நம்ம டிராஃபிக்கு இதுக்கெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 30க்குள்ளே வந்து சிட்டி ட்ரைவ் கிடைக்குது. ஸோ வெளியே வந்து நம்ம அவுட்ரு போகிற மாதிரி இருக்குது, டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி 35 கிடைக்குது. அது வந்து இந்த 400 சிசிக்கு வந்து ஓகேயான ஒரு மைலேஜாக எனக்கு தோணுது. இல்லை இதை விட பெட்டராக மைலேஜ் வேணும் எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஹோண்டா போகலாம். ஹோண்டாவில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹைனஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா RS 350 இருக்குது. இது ரெண்டுலேயும் என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்மூத் ரைடு இருக்கும், மைலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது ஸ்மூத் ரைடு இல்லைன்னு நான் சொல்லலை.
இது பில்லியனுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த 2 பைக் வந்து இது கூட கம்பேரிசனுக்கு வந்து நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல பைக் தான். ஸோ ஃபேமிலியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆரிலையும் நிறைய பைக்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. நீங்கள் இது கூட கம்பேரிசன் கொண்டு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நல்ல க்ரூசர் பைக் வந்து மீட்டியோர் 650, சாரி மீட்டியோர் 350, அப்படி இல்லையா கிளாசிக் 350 அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ஹண்ட்ரு இது கூட கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீசன் கேட்டோன்னா ஹண்ட்ரோட பிஹேவியரும் இதோட பிஹேவியர் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிக்கப்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஒரு க்ரூஸ் பண்ணணும். ஒரு ஹைவே டூரிங்னு நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டரில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா தாராளமாக 100 எடுத்துகிட்டு போகலாம். அதில் இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸும் கம்மி. சின்ன வண்டி ஷார்ட் ரைடர்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஆமாம், ஷார்ட் ரைடர்ஸ் சொன்னபோது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் ஒரு ஷார்ட் ரைடர் தான். ஸோ இந்த வண்டி ஒரு ஷார்ட் ரைடருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு கேட்டேன்னா, எஸ், இது ஷார்ட் ரைடருக்கும் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இது வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நீங்கள் இது ஓட்டி பழகிட்டுன்னா தாராளமாக உங்களால் கொண்டு வர முடியும். இது கொஞ்சம் வெயிட் இருக்கிற வண்டி, பட் உங்களால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண கூடிய ஒரு வண்டி தான் இது. ஓகே. ஸோ உங்களுக்கான டவுட்ஸ், இல்லை உங்களுக்கு இதில் என்னென்ன வேணும், இல்லை உங்களை இந்த வண்டியை பற்றி என்னென்ன தெரியணும், இல்லை உங்களுக்கு இதுக்கான ஃபீட்பேக் என்ன, இல்லை இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி புது புது வீடியோஸும் இது கூட நான் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து இந்த வண்டி ஓகே இல்லை வந்து இது வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஓகேன்னா, அப்படி கிடையாது. இது ஆக்சுவலி 710 mm தான். நான் 5.2 தான் இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் உட்காந்து தள்ளும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இது ரன்னிங்கில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் தர்ற மாதிரியோ, இல்லை இது வந்து ஓவர் வெயிட்டாக வந்து உங்களுக்கு தோணாது. ஸோ இது சூப்பரான ஒரு வண்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களோட சர்வீஸ் சப்போர்ட்டும் இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். நான் அதுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் மோசம்னு சொல்லலை. பட் சில இடத்துல மோசமாக இருக்கிறது வந்து எல்லாரையும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து வேணுமோ, இல்லை உங்களுக்கு என்ன தெரியணுமோ, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கேளுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் தாராளமாக உங்களுக்கு வந்து நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வண்டியை பற்றி நிறைய இன்னும் வீடியோஸ் நான் போடணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் போடுறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்குறவங்க கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நம்ம வால்பாறை ஹில்ஸ் ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்த மாதிரி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாங்க. நானும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வரேன். ஸோ இவங்கெல்லாம் ஜாலியாக வந்து எனக்கு கம்பெனி கொடுத்து ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஓவர்டேக் பண்ணி நான் அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது என்னென்னா, அங்கே அவ்வளோ பனி இருக்கும், குளிராக இருக்கும், ஜில்லாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, எங்கேயுமே பனி இல்லை. ஜில்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ஏறுற விதம் இன்னும் சூப்பராக இருந்தது. ரோடு நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி வந்து வால்பாறை ஹில்ஸ் நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கேன். நான் காரில் போயிருக்கேன், வேறு பைக்கில் போயிருக்கேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்கில் வந்து இந்த மாதிரி ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே இது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை இது எந்த கியரில் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த வண்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் எந்த கியரில் போட்டாலும் ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. இது வந்து இல்லை இந்த கியரில் இருக்க, நீ இது டவுன் பண்ணிவிட்டு என்னை தூக்கிட்டு போ, இல்லை 3rd இருக்க 4th இருக்க, நீ டவுன் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் அது அழுகலை.
அது நான் எப்படி அழகு? நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல பாஸ். உங்களுக்கு தெரியல. நான் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் பாஸ். நீங்க வந்து இன்னும் என்ன வந்து கரெக்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்ல. ஆனா வந்து அப்படிதான். எஸ், இவன் சொன்ன மாதிரி தான். அப்படி இல்லை, ஆனால் அப்படி தான். ஆனால் இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ ஒரு ஹில்ஸ்க்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, இன்ன கியரில் தான் இருக்கணும், செகண்டில் தான் இருக்கணும், தேர்டில் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இவனுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி அது நான் பாசிட்டிவாக சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், நீங்கள் டவுன் பண்ணி ஓவர்டேக் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வர்றதில்ல. அவன் ஜஸ்ட் த்ராட்டில் கொடுத்தாலே வந்து அவன் ஏறி போகிறான். அது வந்து சூப்பரான ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி வந்து இவனோட நெகட்டிவ் இங்கே என்ன வருதுன்னு கேட்டேன்னா, எதுவுமே வரல. எனக்கு வரல. ஸோ கொஞ்சம் பெட்ரோல் குடிக்கிறேன். அது நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து ஒரு மைனஸா வந்து எனக்கு சொல்ல தோணல. அது நான் ஓகே. ஸோ இது வந்து ஹில்ஸ் தான். ஸோ ஹில்ஸ் ஏறும்போது அதுக்கேத்த மாரி வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பட் என்னன்னா, நான் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டேன். நான் மேலே ஏறி கீழ இறங்கி வர்ற வரைக்கும் எனக்கு வந்து பெருசா ட்ராப் ஆன மாரி எனக்கு காமிக்கல. நம்ம கீழ வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது தான் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாகுது. இவன்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் வந்து எனக்கு இப்போ வருது. நம்ம மீட்டர்ல வந்து ஃபுல் டேங்க் அடிக்கும்போது ஃபுல் காமிக்கும். சரிங்களா? அதாவது பெட்ரோல் ட்ராப் ஆகும்போது அது வராது. ஆனா, பெட்ரோல் ட்ராப் ஆகுற ஒரு பாயிண்ட் கம்மியாயிருச்சுன்னா போதும். எகைன் அதிலேருந்து சீக்கிரமா கம்மியாகுற மாரி வந்து ஒரு ஃபீல் வந்து சீக்கிரமா வந்து குடுப்பான். அது வந்து ஒரு மைனஸா எனக்கு தோணுது. அதாவது ஒரு 2 பாயிண்ட் கம்மி ஆயிருச்சுன்னா, நீங்க பக்கத்துல எங்கேயாவது பெட்ரோல் பம்ப் இருந்துச்சுன்னா, சீக்கிரமா போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா, அது உங்கள வந்து பெட்ரோல் பம்ப் தேட வச்சுரும். அந்த மாரி ஒரு கான்செப்ட்க்கு வந்து அது பாயிண்ட் ட்ராப் ஆயிரும். அது வந்து ஒரு பெரிய மைனஸா வந்து எனக்கு தோணுச்சு. பாஸ் 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 அது மைனஸ் கிடையாது பாஸ். அது எனக்கு நான் எப்படி சொல்றது? எனக்கு தாகம் அடிக்கும்போது நான் தண்ணி குடிக்கணும்ல. அதே மாதிரி தான். நீங்க இவ்வளோ பெரிய ஹில்ஸ் ஏத்துறீங்க, இறக்குறீங்க. அதுக்குன்னு வந்து நான் கொஞ்சோண்டாவது குடிக்காம எனக்கு வேணும் பாஸ். அப்பதானே நான் ஓட முடியும். உனக்கு வேணும் கரெக்ட்டு தான். பட் வந்து அது அப்படி கிடையாது. நான் சொன்னது அந்த ஒரு கான்செப்ட்ல கிடையாது. உன்னோட மீட்டர்ல வந்து அந்த ஸ்லோ ஆகுற அதாவது ட்ராப்பிங் ஆகுற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் ஆகாது. ஆகறக்கு ஆரம்பிச்சுச்சுன்னா சடனா ட்ராப் ஆகுது அப்படிங்கிற ஒரு மைனஸ் தான் சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் மேலே ஏறக்க ஆரம்பிச்சுட்டோம். நெறைய ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்ப தான் கொஞ்சம் பனிமூட்டமா, அங்க இருக்கிற வியூஸ் பத்தி, அந்த வால்பாறையோட ஒரு அழக வந்து ரசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நெறைய வந்து தேயிலை தோட்டம், ஸோ இனிமையான, குளிரான காத்து அந்த மாரி. ஸோ அது வந்து சினிமாட்டிக் எல்லாம் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் அந்த மாரி எல்லாம் வந்து வராது. நம்ம பல விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நான் போனோம். நெறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நெறைய குளிரா இருக்கும். நெறைய பனிமூட்டமா இருக்கும்னு. ஆனா, இங்க பார்த்தீங்களா? எவ்வளோ வெயிலா இருக்கு. ம். பனி இல்ல, குளிர் இல்ல, வெயிலா போயிட்டு இருக்கு. இந்த வெயில் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோமான்னு வந்து அந்த லெவலுக்கு வந்து இது மாறிருச்சு. பட் நான் சொல்லி ஆகணும். அங்க இருக்கிற வியூஸ் வந்து சூப்பரா இருக்கும். வால்பாறைங்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு வியூ. அந்த வியூக்காகவே போலாங்கிற மாரி இருக்கு. இன்னொன்னு அந்த ஹேர்பின் பென்ட்ஸ். இது வந்து அது என்ஜாய் பண்றதுக்குன்னே ரெடி பண்ண மாரி ஒரு ரோடு அது. அதுல வந்து நம்ம ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரைடுன்னா, ஒன் டே ரைடா இருக்கட்டும், இல்ல நீங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில வர்ற மாரி இருக்கட்டும். அதுவும் சூப்பரா இருக்கும். இல்ல இன்னொரு பிளான் நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஏறி நேரா வால்பாறை, வால்பாறையிலேருந்து மூணாறு, மூணாறுலேருந்து அதிரப்பள்ளி அந்த மாரி ஒரு பிளான் போட்டிருக்கேன். பட் அது எப்ப நடக்குங்கிறது தெரியாது. ஆமா பாஸ் பிளான் பண்ணுவாரு. ஆனா இப்போன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 இயரா இது இழுத்த மாரி, அந்த பிளான் அடுத்த 1 இயருக்கு இழுத்துருவாருன்னு நெனைக்கிறேன். எஸ். இவன் சொன்ன மாரி தான். நம்ம பிளான் பண்றது வந்து ப்ராப்பரா வந்து அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து நடக்கிறதில்ல. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம். அடுத்து இன்னொன்னு நடக்கும். அதனால இவன கூட்டிட்டு போ முடியாது. நான் தனியா வேற வழியா போ வேண்டியது வரும். பஸ்ல போ வேண்டியது வரும். இல்ல ட்ரெயின்ல போ வேண்டியது வரும். அந்த சிச்சுவேஷன்லலாம் வரும்போது இவன விட்டுட்டு போறது வந்து கஷ்டமா தான் இருக்கும். பட்
வேறு ஆப்ஷன் இல்லாத பக்கம் என்ன பண்ண முடியும்? இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் நிறுத்தி என்ஜாய் பண்ணி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னு இருந்தேன். பட் இல்ல, இந்த வெயில் அடிக்குது. நம்ம மேலே போயிட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன சொல்றது? மொத்தமா வேற லெவல்ல வெயில் அடிச்சு போச்சு. இந்த டே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரைடு வந்து எனக்கு இதுல கிடைக்கல. பட் பைக் ரைடு வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். நான் அது இல்லைன்னே சொல்லல. அந்த வந்து நான் என்ன சொல்றது? யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரைடுனா, வால்பாறை ரைடு ஒரு வாட்டியாவது போயிட்டு வரணும். அதுவும் பைக்ல போயிட்டு வரணும். இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு நான் என்ன பண்ணேன்னா, காலையில போய் மொட்டை வெயில்ல போயிட்டு வந்தேன். இது நான் ஒண்ணு ஈவினிங் டைம்ல நான் ரிட்டர்ன் இறங்குற மாரியாவது பார்த்துருக்கணும். பட் என்னோட அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாரி ஈவினிங் டைம்ல இறங்க முடியல. நான் இறங்கும்போதும் மத்தியானம் தான் இறங்குனேன். ஸோ, அதனால நான் இது மேல ரீச் ஆகுற வரைக்கான வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். திருப்பி வர்றது வந்து வீடியோஸ் இருக்காது. இன்னும் அதுவும் மொட்டை வெயில்ல வந்துட்டு இருந்ததுனால, ப்ராப்பரா என்னால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே. ஸோ, நான் இது ஒரு 1/2 மணி நேரத்தில இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்றேன். இதுக்கு மேலேயும் நான் இத பத்தி பேசிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ, இது எல்லாருக்குமே புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரொம்ப நேரமா பேசுனதுனால, எனக்கும் தெரியல. நான் எந்த மாரி பேசியிருக்கேன், எப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். இத பத்தின கருத்த நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணி குடுக்கலாம். ஓகே. தேங்க் யூ.